சார். என்ன லட்சம் அது? இந்த புக்கோட தலைப்பு மட்டும் படிச்சு பாருங்க சார். என்னல புத்தகம் இது? சார், ரீசெண்டா நடந்த கொலைக்கும் சூசைட் கேஸ்களுக்கும் இந்த புக் தான் சார் காரணம். எப்படி சொல்றீங்க? சார், இறக்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியில இருந்து தொடர்ச்சியா இந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க சார். அதோட தாக்கம் தான் இறந்தவங்க மனசுல தற்கொலை எண்ணத்தையும் கொலை வெறியையும் தூண்டிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கணும் சார். ஸோ ஐ நீட் a ஸ்பெஷல் டீம். என்னல ஒரே பேய் கதை சொல்லுதியே? சார், இறந்தவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்களோட ஹார்ட் பீட், பிபி எல்லாமே அப்நார்மலா இருந்திருக்கு சார். இந்த புத்தகத்துல இருந்த அதிர்ச்சியான தகவல் தான் அதுக்கு காரணம்னு நான் நம்புறேன் சார். நல்ல கற்பனை வளமையா உமக்கு. நீரு போலீஸ் வேலை சேர்ந்தது பதிலா பேசாம கதாசிரியர் ஆயிருக்கலாம்ல. நிறைய இங்கிலீஷ் படம் பாப்பியலோ, விஷயத்தை லிங்க் பிடிச்சி அழகா கோர்வையை கொண்டு போறீல. சார், இது சாதாரண விஷயம் இல்ல சார், வெரி சீரியஸ். சொல்லுமா. சாப்பாட்டு தானே? வீட்டுக்கு தான் வரம்புல. அந்த வஞ்சர மீன் இருக்குல்ல, அது நல்ல மசாலா தடவி கொஞ்சம் ஊற போட்டு வை. அப்பதான் மசாலா உள்ளுக்குள்ள இறங்கும். அப்புறமா பொரிச்சிரு. வந்துடும்ல. ஓகே. நீர் சொல்றது உண்மைன்னா புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு 10-20 பேர் சாட்டும்ல. சரி, விஷயம் சீரியஸ் ஆச்சுன்னா அப்ப ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய் பார்க்க வேண்டிய கேஸ் நிறைய இருக்குல்ல. போய் அதை போய் பாருவே. போவே. சரி சார். டேய், நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய், எனக்கே தலைக்கு மேல வேலை இருக்கு. முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்படிலாம் சொல்லாதடா. சென்னையில இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தான். எப்படியாவது எனக்கு உதவி பண்றா. உதவினா மட்டும் என்ன தேடி வரல. ஏதாச்சும் ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்கியா? ஏய், சாரிடா. வொர்க் பிரஷர்ல உன்னை நேரா வந்து மீட் பண்ணலாம் தான்டா ஃபோன் பண்ணல. உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு டைம்ல. நீ கிளம்புடா. ஏய், உன் கையை காலா நினைச்சு கேட்கறேன்டா. உயிர் போற பிரச்சனைடா, ஹெல்ப் பண்றா. அப்படி என்னடா உயிர் போற பிரச்சனை? மத்தவங்களோட உயிரா, ஏன் உயிர் இல்ல. கடந்து போற ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை பேரோட உயிர் போகும்னு கற்பனை கூட பண்ண முடியல. ப்ளீஸ்டா, யோசிக்காதடா. சரி வாடா. அந்த புத்தகத்தோட பேர் என்ன சொன்ன? சாவின் சரித்திரம், வஞ்சிக்கப்பட்டவர்களின் உண்மை கதை. உண்மை கதையா? ஏய், இருக்குடா. எஸ், இதான்டா. டேய், இன்டர்நெட் டேட்டா பேஸ்ல இருந்து யாருக்கும் இந்த புத்தகம் கிடைக்காத மாதிரி கிளியர் பண்ணிடுறான். பண்ணிடலாம்டா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே. இதுக்கப்புறம் எந்த சைட்லயுமே இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி யாரும் படிக்க முடியாது. தேங்க்ஸ்டா. ஆமா, இப்போ நம்ம இன்டர்நெட் டேட்டா பேஸ்ல இருந்து கிளியர் பண்ணிட்டோம். ஆனா இதே புத்தகத்தை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி படிச்சிருப்பாங்கல்ல? படிச்சிருப்பாங்க. டவுன்லோட், பிரிண்ட் அவுட், ஷேர் கூட பண்ணிருப்பாங்க. ஓ மை காட், இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்டா. நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை யாரும் படிக்காத மாதிரி தடுத்து நிறுத்திடலாம். தட்ஸ் குட். ஆனா படிச்சா எப்படி சாகுறோம்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே நிறைய பேர் அந்த புக்கை தேடி படிச்சு பார்த்துட்டு செத்துருவாங்களே. நாமளே பிரச்சனையை பெருசாக்கிடக்கூடாது. சுமூகமா யாருக்கும் தெரியாம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போற? இதோட ஆணி வேற கண்டுபிடிக்கணும். அங்கதான் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்கு. இவ்வளோ டேஞ்சரான புஸ்தகத்தை எழுதி இன்டர்நெட்ல பரவ விட்ட அந்த எழுத்தாளரை கண்டுபிடிச்சி தட்டினா போதும். இந்த ப்ராப்ளத்தை சுமூகமா முடிச்சிடலாம். கரெக்டா? ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடுறேன். நிஷான்னு ஒரு பொண்ணு கொடைக்கானல்ல இருந்து இந்த புக்கை அப்லோட் பண்ணியிருக்கா. PDF ஃபைல், அட்ரஸ் நம்பர் 11 லேக் வியூ காலனி, கொடைக்கானல். தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்யூ.
யார் வேணும்? நிஷா. சொன்னா புரியலையா உனக்கு? நிஷா இங்க இல்ல. நீ தொந்தரவு பண்ணாம போயிடு. இல்லைங்க. இன்னும் நீ இங்க இருந்து போகலையா? இல்லம்மா, நான் நிஷாவோட ஃப்ரெண்ட். ஒரு முக்கியமான விஷயமா நிஷாவை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நிஷா இங்க இல்லன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப அவளை பத்தியே பேசிட்டு இருக்க. புத்தி இல்ல உனக்கு? இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுவா? என்னமாச்சு? ஏங்க தண்ணி இருந்தா கொண்டு வாங்க ப்ளீஸ். தலை தூக்கு. மா 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 கொஞ்சம் மூஞ்சி வலிப்பா. மா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? வண்டி ஏதாவது இருந்தா அரேஞ்ச் பண்ணுங்க. சரிப்பா. மா ஒன்றும் இல்லைம்மா. ஒரு நிமிஷம் பார்த்து வாங்க. இங்க உட்காருங்கம்மா. மெதுவா. உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் வரேன். தம்பி, நீ நிஷாவை தேடிதானே வந்திருக்க? உட்காருப்பா. என்னை மன்னிச்சிருப்பா, நான் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்லம்மா. நிஷா மேல உள்ள வெறுப்புனால உன்கிட்ட நான் கடுமையா நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு. நிஷா பண்ண துரோகத்தை என்னால ஜீரணிச்சிக்கவே முடியல. அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. அவ அப்படி பண்ணிருக்க கூடாது. ஸ்டில் இட்ஸ் ஹர்ட் மீ. என்ன பண்ணிட்டாமா? பாட்டி
நிஷா ஏய், செல்லக்குட்டி. எப்படி பாட்டி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா வா உள்ள வா. வாடா. என்ன ஆச்சரியமா இருக்கு? பாட்டியை பார்க்க வந்திருக்க? வா உட்கார். என்னோட காலேஜ் படிப்பு முடிஞ்சிருச்சு பாட்டி. ம். எனக்கு இனிமே இங்க வேலை இல்ல. நான் லண்டனுக்கே அப்பா அம்மா கிட்ட போலான்னு இருக்கேன். இனிமே நான் இங்க திரும்பி வரமாட்டேன். பாட்டியா தான் கடைசியா உங்களை பார்த்துட்டு போலான்னு. போறவ அப்படியே போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்த? பாட்டி எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிடுங்க. நான் மட்டும் ஒத்தையில இங்க தனியா கிடந்து சாவுறேன். நீ என் கூடவே இருக்க போறேன்னு நினைச்ச. நீயும் போறியா? என்ன பண்றது? என் விதி அப்படி. நீங்க என் கூட வந்துருங்க பாட்டி. நான் இந்த ஊரை விட்டும் வீட்டை விட்டோம் எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு இங்கேயே இருந்து பழகிடுச்சு. பாட்டி கொஞ்ச நாள் வேணா நான் உங்க கூட இருந்துட்டு அப்புறமா நான் ஊருக்கு போறேனே. மறுபடியும் என்னை விட்டுட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. ஓகே பாட்டி, நான் உங்க கூடவே இருக்கேன். உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸா? நீ சொல்றதுல பொய் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு.